ஆக்சுவலா மணி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு சத்தியம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா 2 கேள்வி கேட்டுறலாம். என்ன சத்தியம் வாங்க போறீங்க? நான் கொடுத்த வாக்கு ஆ. கொடுத்த போல திருப்பி கேட்க பழக்கமே கிடையாது. இந்த குடும்பஸ்தன் படத்தோட டைரக்டர் தான் சொல்வாரு, மணிகண்டன் இஸ் an unwanted advantage. என்ன ஒரு வாங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். 100 ஆயிசு வாங்க. உங்களை பத்தி தான் ரொம்ப நமக்கு உள்ள எவ்வளவு கிளாஸ் அந்த கதைக்குள்ள வச்சுக்கிறோமோ அவ்வளவு நல்லா. எங்களுக்கு வந்து அதான் சொல்றேன், ரொம்ப ஸ்மூதா போறதுல பெருசா நம்பிக்கை இல்லை. எங்களுக்குள்ள இங்க இருக்கிற சண்டைகள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுக்குள்ள இருந்ததோ நான் வரலனா கேளுங்க. நான் நல்லா கேட்பேன், உங்களுக்கு தெரியும். பார்த்தல ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கூட வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய செலிபிரிட்டி, அதாவது நம்ம ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ்லயே ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி வந்து இவர் தான். இவரோட ஃபேஸ் தான் வந்து உங்ககிட்ட நான் காமிச்சிருக்கிறேன். குடும்பஸ்தன் படம் பார்த்துட்டு வந்து இந்த குடும்பஸ்தன் ஆக போற நம்ம ஹீரோ மணிகண்டன், என்னோட ஃப்ரெண்டு மணிகண்டன் கிட்ட சின்னதா ஒரு சேட் பண்ண நினைக்கிறேன். வணக்கம், நல்லா இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலா மணி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு சத்தியம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா 2 கேள்வி கேட்டுறலாம். என்ன சத்தியம் வாங்க போறீங்க? இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஏமாத்திட்டு டிமிக்கே அடிச்சுட்டே இருந்தீங்கல்ல. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ என் சேனல்ல வந்து எடுக்கணும்னு பாக்குறேன். நீங்க தான் கொடுக்கணும். இல்ல கன்ஃபார்ம். இது காட் பிராமிஸ். இது போட்டு சத்தியம், கில்லி பிராமிஸ். ஓகே, இது இல்லன்னு வெச்சுக்கோங்க. இத எல்லா சோஷியல் மீடியால போட்டு கேள்வி கேட்டு நான் கொடுத்த வாக்கு கொடுத்த போல திருப்பி கேட்க பழக்கமே கிடையாது. ஓகே, இந்த வாய்ஸ் தான் முதல்ல மணி கிட்ட இருந்து நான் கேட்ட வாய்ஸ். சூப்பர் ஸ்டாரோட வாய்ஸ்ல வந்து ஆடிஷனுக்காக வந்து எஃப்எம் ஸ்டேஷன். அப்ப இவங்க தான் என்ன ஆடிஷன் எடுத்தாங்க. அப்புறம் ஆடிஷன் எடுத்தீங்க? நான் தான் எடுத்தேன். இவங்க தான் ஆடிஷன் எடுத்தாங்க. சம்பளமும் நான் தான பேசுனேன். அப்புறம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சீனியரா இருந்து அப்புறம் ஒரு கொலீகா ஆகி அதுக்கப்புறம் கண்டினியூஸா நான் வந்து அதுக்கப்புறம் நான் ஆர்ஜேல இருந்து வெளியே வந்துட்டேன். அந்த சமயத்துல இருந்துமே என்ன பண்ற கண்டினியூஸா எல்லா சமயங்கள்லயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு கிரேட் ஃப்ரெண்ட் இவங்க. அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டும் சரி, அவரும் எனக்கு வந்து ரொம்ப பயங்கர சப்போர்ட்டிவான ஒரு மனுஷன். தேங்க்யூ டு போத் ஆஃப் யூ. 2 கேள்வி. மணியை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் மட்டும் வந்து எப்படி இவ்வளவு யூனிக்கா இருக்கு? அதுக்காக மணிக்கு இருக்கக்கூடிய அந்த மெனக்கடல் என்ன? பேசிக்கா நீங்க ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருக்கிறதுனால இது ஜெனரலா ரொம்ப இதுவா ஜெனரிக்கா சொல்லணும்னா, இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, துணி கடைக்கு போறீங்க, நிறைய சட்டை இருக்கு, ஒரு சட்டை இந்த சட்டை எனக்கு பிடிக்கும்னு சொல்லி போட்டு பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா, அந்த மாதிரிதான் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வரும். இந்த ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி எடுத்து பண்றது. ஓகே, பொதுவா வந்து ஒரு ஹீரோ கதை கேட்டுட்டு படம் பண்றப்ப கதைக்குள்ள ஒரு ஹீரோவா மட்டும் டிராவல் பண்றது ஒரு ஜானர். உங்களுக்கு டெக்னிக்கலா எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே தெரியறதுங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பிளஸ்ஸா இருக்கா, இல்ல எல்லா விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிறது ஒரு பக்கம் நெருடலாவும் இருக்கா? இந்த குடும்பஸ்தன் படத்தோட டைரக்டர் தான் சொல்வாரு, மணிகண்டன் இஸ் an unwanted advantage அப்படிம்பாரு. ஆனா அதுல ரொம்ப பிரமாமான விஷயம் என்னன்னா, என்ன ஒரு வாங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். 100 ஆயிசு வாங்க. உங்களை பத்தி தான் ரொம்ப பெருமையா பேசுறேன். ஐயா, அவங்க கேட்டாங்க. நான் நல்ல கேள்வி ஒண்ணு கேட்டேன். ஒரு பேசிக்கா வந்து ஒரு ஆக்டர் ஒரு களத்துக்குள்ள வர்றப்ப கதையை பண்ணிட்டு கேட்டுட்டு என்ன டைரக்டர் கேட்டாரோ பண்ணிட்டு போயிருவாரு. எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு ஆளை மேய்க்கிறதுங்கிறது டைரக்டருக்கு சிரமமா இருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டாரு. நான் அவங்க சொன்ன மாதிரி நக்கலீச்லயே எனக்கு என்ன பழக்கம்னா, நாங்க டீமா வேலை செஞ்சு நான் பிரச்சனை சேர்ந்து எழுதுவோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு இவர் வந்து ஒரு ஹீரோ கூட வேலை செய்யற மாதிரி ஒரு ஃபீல் இல்லாம வச்சுக்கிட்டாரு. உண்மையில சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது தலைவா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் 2வது மீட்டிங்லயே அவர் அந்த கம்ஃபர்ட் கொடுத்துட்டாரு. அதெல்லாம் கேள்வி கிடையாது, இவருக்கு எல்லாமே தெரியும்ங்கறத விஷயம். அதுதான் பிரச்சனை. அப்ப தெரியறது வந்து ரொம்ப நல்லது தானே நமக்கு. ஓகே ஓகே. எனக்கு நிறைய ஒரு வாட்டி சொன்னாரு, மணிகண்டன் இஸ் an unwanted advantage அப்படின்னு சொல்லி. அட்வான்டேஜும் இருக்கு. ஜென்யூனா என்னன்னா, அந்த நமக்கு உள்ள எவ்வளவு கிளாஸ் அந்த கதைக்குள்ள வச்சுக்கிறோமோ அவ்வளவு நல்லா. எங்களுக்கு வந்து அதான் சொல்றேன், ரொம்ப ஸ்மூதா போறதுல பெருசா நம்பிக்கை இல்லை. நான் இது வரைக்கும் பண்ண எல்லா படங்கள்லயுமே விவாதங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த ஒரு கோணத்துல பாக்குறோம் அப்படிங்கறத தாண்டி எங்களுக்குள்ள இங்க இருக்கிற சண்டைகள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுக்குள்ள இருந்ததோ அதுதான் படத்தோட ப்ராக்ரஸ் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, இவன் இல்லாம இந்த படம் இப்படி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்ல. இந்த கலர்ல வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு. அண்ட் ரிவர்ஸ் சொல்றேன், இப்ப இவங்க என்ன அக்செப்ட் பண்ணாம என்னால இப்படி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப இந்த 2 ஸ்பேஸையும் 2 பேரும் ஈக்குவலா கொடுத்துக்கிட்டதான் காரணம்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனலா ஒரே ஒரு கேள்வி. சிங்கிளா நீங்க வந்து மேரிடா இல்ல? அவரு சமகாமடி இந்த கதையை கொடுக்க வரும்போது கல்யாண பத்திரிக்கையோட வந்தாரு. இப்ப ஒரு பொண்ணு 3 மாசத்துக்கு குழந்தை. நான் தான் சொல்லுவேன், கரெக்ட்டா குடும்பஸ்தன் ஆயிட்டீங்க. வாழ்க்கையில எழுதுனத வந்து படமா, நடந்தத படமா எடுப்பாங்கல்ல ஜெனரலா. நடந்தத வந்து என் லைஃப்ல நடந்து இவர் எழுதுன ஸ்கிரிப்ட் நடந்திருக்கு. அப்படியே நடத்திக்கிட்டீங்களா? ஆக்சுவலா எல்லாமே அப்படியே டிட்டோ. அவங்க இப்ப எனக்கும் வெண்ணிலாவுக்கும் இருக்காங்கல்ல, அதேதான், அதே ஃபேமிலி பேக்ரவுண்ட், அதே பொன் குழந்தைதான். சிறப்பு சார், வாழ்த்துக்கள். ஃபைனலா சிங்கிளாவும் பேச்சுலராவும் இருக்கக்கூடிய நீங்க குடும்பஸ்தானா இந்த கேரக்டர்ல அடாப்ட் பண்றதுக்கு ஏதாவது இது பண்ணீங்களா? ஹோம்வொர்க் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்பட்டதா?
அப்படி see நம்ம வந்து எவ்வளவு ஆனா அது குடும்பஸ்தர் ஒரு பாரம். அத நீங்க அதான் ஒரு இடத்துல உடைஞ்சு அழுவீங்க. ம். அதாவது பாத்ரூம்ல போயிட்டு எப்பவுமே தனியா பேசுற நீங்க ஒரு கட்டத்துல உங்களுக்கு பேச்சே வராது. அமைதியா நிப்பீங்க தெரியுமா? ம். அந்த டைம்ல வந்து உள்ள அந்த வலி இருந்தாதான் அத வந்து கொடுக்க முடியும். சோ அதனாலதான் இல்ல அது ரைட்டிங்ல இருந்தது ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் சொல்றேன். ஜென்ரலா நம்ம நிறைய குடும்பஸ்தர்கள் எங்க பார்த்தாலும் இப்ப நம்மள சுத்தி குடும்பஸ்தர்கள் நம்ம அப்பா இருப்பாரு, சித்தப்பா இருப்பாங்க, மாமா இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. ஆனா அவங்கள கண்டினியூஸா பார்த்து ஓகேங்களா, நீங்க எப்படி இருந்தாலும் நம்ம இது ஏதோ ஏலியன் கேரக்டர் பார்த்துட்டு வந்த மாதிரியான இதெல்லாம் இல்ல, நம்மள சுத்தி இருக்க கேரக்டர். அதுல பெருசா மெனக்கிடுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. மெனக்கிட்டுட்டா இது கெட்டு போயிடும்ன்றதுல மட்டும் கவனமா இருப்பேன். ஓகே. சோ ஃபைனலா டைரக்டர் ஒரு கேள்வி. சோஷியல் மீடியால மட்டுமே வந்து போராட்டம் செய்யக்கூடிய பல விஷயங்களை வந்து அனாவசியமா கையாண்டிருந்தீங்க நிறைய இடத்துல. குறிப்பா வந்து எனக்கு வந்து ஒரு கேள்வி இருந்தது. நீ உன் கையால தானமா நாங்க சாப்பிட்டோம், சொத்தத்தானே ஆக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும். இந்த மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்றது எப்படி வந்து இருந்தது? ஏன்னா அது ஒரு நூலிலை மாதிரிதான். இப்படி போனீங்கன்னா தப்பாயிடும், இப்படி போனீங்கன்னா இந்த பக்கம் மாட்டிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப அதை ஹேண்டில் பண்றது எப்படி? ஆமா, இதுக்கு வந்து என்ன சொல்றது, இதுக்கு எங்க நக்கலைட்ஸ்ல நாங்க பண்ண பிராக்டிஸே இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாங்க பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்கணும் படத்துலங்கிறது நாங்க நக்கலை வீடியோஸ்லயே அதை மெயின்டைன் பண்றோம். ரொம்ப துருத்திட்டு மெசேஜ் சொல்றதுல எனக்கும் நம்பிக்கை இல்லை, பிரசன்னாக்கும் நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால அப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அந்த பர்டிகுலரா நீங்க சொல்ற அந்த டயலாக் நாங்க கிளைமேக்ஸ் எல்லாம் பேசிட்டு அவர் எழுதி அனுப்புனார் பிரசன்னானுக்கு. அதை படிச்சு எனக்கே அது வந்து பயங்கர ஆப்டா. அண்ட் ஈவன் தோ அவ்வளோ நாங்க இந்த படத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு நாங்க ஒரு 1500 வாட்டிக்கு மேல பார்த்திருப்போம். கம்மி இல்ல, ஆக்சுவலா கம்மி. ஸ்கிராட்ச்ல இருந்து இல்ல எடிட் பண்ணதே சொல்றேன். ஓகே ஓகே. அத்தனை தடவை பார்த்திருப்போம். இப்போ நான் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து 1000 வருஷமா பொறுத்துட்டு இருக்கிறேன் நிறுத்தி தொலைங்கன்னு சொல்லி புக்குன்னு அப்படியே டக்குன்னு கணக்கலாம். ரொம்ப பண்ணிருந்தாங்க. சிறப்பு. கண்டிப்பா. சோ யூடியூப் பசங்க என்ன பண்ண போறாங்க, வீடியோ போடுவாங்க, வேற என்ன விஷயங்கள் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி எகத்தால பேச்சுகள் 1000 இருந்தாலும் என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத படத்துல வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த குடும்பஸ்தன் கண்டிப்பாக இந்த ஜனவரி 25ல மிகப்பெரிய வெற்றி படமாகவும் ஒரு சூப்பரான படமா கொடுத்திருக்காங்க. தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரைட். சோ சொன்ன சத்தியத்தையும் இதையும் மறந்துடக்கூடாதுன்னு மறுபடியும் மீண்டும் முதல்ல ஆடியன்ஸ் பார்த்துட்டு என் சேனல் பேர் சொல்லி RJ ரோகிணி டாக்ஸுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். என்னுடைய நீண்டகால நண்பர் RJ ரோஹிணி அவர்கள், அவங்களுடைய புது வெஞ்சருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அவங்களுடைய சேனலுக்கு முதல் இன்டர்வியூ என்னுடையதுதான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். நான் கொடுத்த பொருளை திருப்பி கேட்கிற பழக்கமே கிடையாது. நன்றி.